Hello everyone, welcome to RMIS Academy. இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு எஸ்கலேட் ஆகிட்டு இருக்குதுன்றதை நம்ம நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துட்ருக்கோம், வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு கிளாரிஃபிகேஷனான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த இந்தியா பாகிஸ்தான் சீரீஸ் கான்ஃப்ளிக்ட் சீரீஸஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த கான்ஃப்ளிக்ட் சீரீஸஸில் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த டெரர் அட்டாக், இந்த டெரர் அட்டாக்கை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணலாம். இந்த டெரர் அட்டாக் ஏன் நடந்துச்சு, இந்த டெரர் அட்டாக்கு முன்னாடி இருந்த இம்பார்ட்டண்ட்டான காசஸ் என்ன, இந்த டெரர் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு பண்ணாங்க, அண்ட் அதுக்கு பாகிஸ்தானோட ரெஸ்பான்ஸ் என்ன, வேர்ல்டு கண்ட்ரிஸஸ் இந்த இஷ்யூவை எப்படி பார்க்குறாங்க, அண்ட் அஸ் அ சிட்டிசனாக இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனில் இந்தியா இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த பஹல்காம் டெரர் அட்டாக் அப்படின்றது லாஸ்ட் மந்த் வந்துட்டு இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனில் அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு தெரியும். ஸோ இந்த பஹல்காம் டெரர் அட்டாக்ஸில் டெரரிஸ்ட் வந்துட்டு இந்தியாவில் நுழைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 22லேருந்து 25 பேத்துக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஸை வந்துட்டு ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மும்பையில் 2008 நடந்த டெரர் அட்டாக் அப்புறம் சிவிலியன்ஸ் மேலே நடந்த ஒரு பெரிய டெரர் அட்டாக்காக நம்ம இதை கன்சிடர் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ இந்த பஹல்காம் டெரர் அட்டாக் அப்படின்றது ஒரு சீரியஸான ஒரு டெரர் அட்டாக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெரர் அட்டாக்குக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு இந்த டெரர் அட்டாக்குக்கு நாங்கள் தான் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் இஸ் அ மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் ஆக்டிவ்லி என்கேஜ் இன் த இன்சர்ஜென்சி இன் த ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்சர்ஜென்சியில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிற ஒரு குரூப் தான் இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டுக்கு யாரு கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா லஷ்கர் இ தொய்பா, பாகிஸ்தான் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் யார் அப்படின்னா இந்த லஷ்கர் இ தொய்பா. இந்தியா மேலே பாஸ்டில் அதிகமான அட்டாக்கை பண்ண ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த லஷ்கர் இ தொய்பா. இந்த லஷ்கர் இ தொய்பாவோட அசோசியேட் ஆர் கோஆர்டினேட்டட் ஏஜென்சியாக தான் இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் குரூப்ல இருந்தால் இந்த அட்டாக் நடந்ததா வந்துட்டு ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட்டில் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பஹல்காமில் இந்த டெரர் அட்டாக் நடந்திருக்கிறதுக்கான ரீசன் என்ன, எந்த ஒரு டெரர் அட்டாக்குமே நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரீசன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த முக்கியமான அட்டாக்குக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த டெரரிஸ்ட் டார்கெட்டட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டூரிஸ்ட். ஸோ டூரிஸ்ட்டை ஏன் வந்துட்டு அவங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், ஸோ ஆர்டிகல் 370 நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டூரிசம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு நம்ம டூரிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லிட்டரலி 2 crores 3 crores பீப்புள்ஸ் வரைக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டூரிசம்க்கு போகிறாங்க. ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக 1 or 2 இயர்ஸாக ஜம்மு காஷ்மீரில் என்ன இருக்குது அப்படின்னா இது மூலமாக அவங்களோட ஓன் ரெவன்யூவை அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியுதுன்னா ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் வாஸ் அட் 15 years ஹை. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 15 இயர்ஸ்லேயே கம்பேரிசன் பண்ணும்போது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டூரிஸ்டோட டேர்ன் ஓவர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது ஜம்மு காஷ்மீரோட டெவலப்மெண்ட்டுக்கு, ஜம்மு காஷ்மீரோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஃபேக்டராக இது இருக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் பஹல்காம் அப்படின்ற ஒரு பிளேஸுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் சென்டர் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்துட்டு டே டு டேல டெய்லியுமே இங்கே வந்துட்டு இருக்காங்கன்றனால ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் ஃபார் அட்டாக்கிங் எ பஹல்காம் இஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ரெவன்யூவை, எக்கனாமியை
கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரீசன் பிஹைண்ட் த அட்டாக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதிகமான எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸை ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்ல வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமாக ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இன்டெகிரேஷன் ஆயிரும் அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு சில டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இன்வால்வ் ஆகிற சில ஏஜென்சிஸஸ்க்கும் இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு டெல்லி டு ஸ்ரீநகர் வந்தே பாரத் ட்ரெயினை கூட வந்துட்டு ரன் பண்ண போகிறதுக்கான இனிஷியல் ப்ராசஸை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ரெகுலரான ட்ரெயின் சர்வீசஸ், அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கல் இன்டெகிரேஷன் வித் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றது ஜம்மு காஷ்மீரில் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டான ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சில பேரோட தாட் ப்ராசஸ் இருந்திருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2019 அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க, அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காஷ்மீரி பீப்புளுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்ட்ராங்கரான இன்டெகிரேஷனை உடைக்கணும் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட முக்கியமான ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கலாம். ஸோ அந்த தாட் ப்ராசஸுக்கு அவங்க பண்ண ஒரு முக்கியமான அட்டாக் தான் இந்த பெஹல்காம். ஸோ இது மூலமாக ஜம்மு காஷ்மீருக்கு திரும்ப எக்கனாமிக்கலி ஜம்மு காஷ்மீரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஐசோலேட் பண்ணணும், வீக்கன் பண்ணணும். அண்ட் மெயின்லேண்ட் இந்தியாவிலேருந்து ஜம்மு காஷ்மீருக்கு போகிற டூரிசம் எல்லாம் கட் பண்ணணுன்றது ஒரு முக்கியமான ஒரு ரீசன் பிஹைண்ட் த அட்டாக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் த அட்டாக் அப்புறம் 80% மேலே என்ன இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு போகிற டூரிஸ்டோட டிக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மேஜர் அட்டாக். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்டாக்குக்கு பின்னாடி முக்கியமாக திரும்ப ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவை இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாக மாற்றணும் அப்படின்னு பாகிஸ்தானில் இருந்துக்கிற சில பேர் வந்து நினச்சிருந்துருக்கலாம். எஸ்பெஷலி யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு விசிட் வர்ற டைமுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டெரர் அட்டாக் வந்துட்டு இந்தியன் சாயிலில் நடந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு டெரர் அட்டாக் இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் 1996 யூஎஸ்லேருந்து ஒரு விசிட் வரும்போது இந்தியன் சாயிலில் இந்த மாதிரி டெரர் அட்டாக் நடந்திருக்குது. அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் இப்போயும் ஒரு டெரர் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவை திரும்ப ஒரு குளோபல் லெவலில் ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாக மாற்றுறது அப்படின்றது அவங்களோட ஒரு மெயின் அப்ஜெக்டிவாகவும் வந்துட்டு இதில் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்க்கு அப்புறம் வேற என்ன ரீசன்ஸ் நம்ம வந்து இதில் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவில் நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரர் அட்டாக்குக்கு அடுத்த மேஜர் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாகிஸ்தானில் முக்கியமான அதிகாரத்தில் இருக்கிற அசீம் முனிர், பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப். ஸோ இந்த பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் அப்படின்றவர் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பர்சனாகவும் இருந்திருக்காரு பாகிஸ்தான் பாலிடிக்ஸில். ஜென்ரலாகவே நமக்கு தெரியும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் டிசிஷன் மேக்கிங்கில் அவங்களோட ஆர்மியோட ரோல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இன்வால்மெண்ட் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அசீம் முனீர் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு பாகிஸ்தானோட ஆர்மி சீஃபாக வந்துட்டு பவருக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு சில ஆக்டிவிட்டீஸில் சில ஸ்டேட்மெண்ட்ஸில் அவர் வந்துட்டு இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பேசுறதுன்றது ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் பெஹல்காம் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு ஓவர்சீஸ் பாகிஸ்தானிஸ் மீட்டிங்கில் பேசியிருந்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா ஹி ரெஃபர்ட் காஷ்மீர் அஸ் பாகிஸ்தான் ஜுகுலர் வெயின் அண்ட் ரீஇட்ரேட் த டூ நேஷன் தியரி. அப்போ பாகிஸ்தானோட ஜுகுலர் வெயின் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு காஷ்மீர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு இது ஹியூமன் பாடியில் இருக்கிற ஒரு பார்ட், ஓகே, ஒரு எசென்ஷியல் பார்ட் தான் இந்த ஜுகுலர் வெயின் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் பாகிஸ்தானோட ஜுகுலர் வெயினாக எது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீர் வந்துட்டு இருக்கும் அப்படின்றாரு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பாகிஸ்தானோட பாலிடிக்ஸுக்கு, பாகிஸ்தானோட சர்வைவலுக்கு, பாகிஸ்தானோட எக்கனாமிக்கு, பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை இக்னோர் பண்ணுறது பாகிஸ்தானோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நல்லதில்லை. ஸோ ஜம்மு காஷ்மீரை வந்துட்டு இது மூலமாக நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மீனிங்கை தான் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த டேர்ம் மூலமாக அவர் வந்துட்டு பேசியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திரும்ப எதையும் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு டூ நேஷன் தியரி அப்படின்ற மாதிரி ஒரு எம்ஃபசைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் அவர் வந்து என்ன ஒரு வார்த்தையும் பேசியிருப்பார் அப்படின்னா ஹிந்துஸஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ரெண்டு பேருமே கல்ச்சுரலாக, ஹிஸ்டாரிக்கலாக, எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில், ஈவன் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸில், ஆம்பிஷன்ஸில், லைஃப் ஸ்டைல்ஸில் ரெண்டு பேர்த்துக்குமே டிஃபரன்சஸ் எப்பயுமே இருந்திருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த வைக்கிறார். ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த அசீம் முனீர் பேசின ஸ்டேட்மெண்ட்டும் பெஹல்காமில் டெரர் அட்டாக்ல இன்வால்வ் ஆன டெரரிஸ்டோட ஆக்ஷன்ஸையும் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ண வேண்டியிருக்குது.
ஸோ பெஹல்காமில் இன்வால்வ் ஆன டெரரிஸ்ட் வந்துட்டு டூரிஸ்ட் ஷூட் பண்ணி கொல்லும் போது நீங்கள் எந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியே வந்துட்டு கேட்டு சுட்டாங்க அப்படின்றத நியூஸில் பார்க்குறோம். ஸோ ஹிந்துயிசமை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்க ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்கன்றதான் அதில் நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இது மூலமாக திரும்ப இவங்க எதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ட்ரை பார்த்தோன்னா அகெயின் இந்த ஹிந்து முஸ்லீம் டிவிஷனை அவங்களுக்கு ஃபேவரபுளாக திரும்ப என்ன பண்ணுறாங்க, இந்த பாலிடிக்ஸை கொண்டு வராங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற பீப்புள் எஸ்பெஷலி ஹிந்து ரிலிஜன் அண்ட் முஸ்லீம் ரிலிஜனை சேர்ந்தவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய டிவிஷனை உருவாக்குறதுக்கான ஒரு இன்சிடென்ட்டாகவே இந்த பெஹல்காமை வந்து பார்க்கலாம். ஸோ அஸ் அ இந்தியன் சிட்டிசனாக ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் கிரியேட் பண்ணுற இந்த ட்ராப்பில் இந்தியன் சிட்டிசனான நம்ம வந்துட்டு சிக்கிடக்கூடாது. நமக்கு நடுவில் இந்த நேரத்தில் ஹிந்து முஸ்லீம் டிவிஷன்ஸ் அப்படின்றத உருவாக்கணும், இங்கே ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணணுன்ற அவங்களோட அஜெண்டாக்கு நம்மளே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா வந்துட்டு அவங்க நினைக்கிற ஒரு விஷயத்த இந்தியாவில் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டைம். இந்த மாதிரி ஒரு டைமில் ஹிந்து முஸ்லீம் டிவிஷன் இந்தியாவில் எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு டைமாக நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அவங்களோட இந்த இன்டென்ஷன்ஸை நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீரோட எக்கனாமிக்கல் நர்வ் சென்டரை காலி பண்ணணுன்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்தியாலையும் வந்து ஒரு கம்யூனல் ரைட்டை ஒரு கம்யூனல் இஷ்யூவாக மாற்றுறதுலையும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடாதுன்றதுல ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு கான்சியஸான ஒரு ஒரு விஷயமா நம்ம இந்த பெஹல்காம் அட்டாக்கையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த ஜென்ரல் முனீரோட ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம ஒரு பக்கம் வந்து பார்த்துருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் தான் பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு ஹெட்டாக இருந்திருக்காரு. எப்போ அப்படின்னா 2019 இந்தியாவில் நடந்த புல்வாமா டெரர் அட்டாக். ஸோ புல்வாமா டெரர் அட்டாக்லையும் இவர் தான் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட சீஃபாக இருந்திருக்காரு அப்படின்றதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. அண்ட் அசீம் முனீரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வித்தின் த பாகிஸ்தான்லேயே வந்துட்டு ஒரு சில கிரிட்டிசிசமும் இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் மிலிட்ரி ஜென்ரலாக அவங்களுக்குன்னு ஒரு ஹைரார்கி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹைரார்கியில் வந்தவர் இல்லை இந்த அசீம் முனீர். அண்ட் இந்த அசீம் முனீரோட ஆக்ஷனை ஈவன் பாகிஸ்தானோட ஃபார்மர் ஆர்மி ஆஃபீஸர் ஒரு மேஜரே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் பெஹல்காம் அட்டாக்கு கூட அவரோட அசீம் முனீரோட ரோல் இருக்கலான்னு நம்ம சொல்லலை, பாகிஸ்தானோட மேஜர் பழைய ஆர்மி ஆஃபீஸர் ஒருத்தரே வந்துட்டு சொல்லியிருக்கிறதுன்றது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணவும் வேண்டியிருக்குது. அண்ட் ஈவன் சில பேர் இன்னைக்கு பாகிஸ்தானில் ஜென்ரல் முனீரை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் ஜியாஉல் ஹக் அப்படின்ற இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மிலிட்ரி ஜென்ரலை கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் இவரை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஜென்ரல் ஜியாஉல் ஹக் அப்படின்றவர் தான் பாகிஸ்தானில் 1976 பவரை கேப்சர் பண்ணவர். இவர் பவரை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் தான் இஸ்லாமிக் ஐடியாலஜிஸ் மூலமாக எஸ்பெஷலி அந்த எக்ஸ்ட்ரீம் ரிலீஜியஸ் வேல்யூஸஸ் மூலமாக அந்த பாகிஸ்தான் சொசைட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதில் முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஜென்ரல் ஜியாஉல் ஹக் அப்படின்றவருக்கு இருக்குது. ஸோ அவர் மாதிரியே ஒரு பேட்டர்னில் தான் இவரும் வந்துட்டு ரன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் நம்ம அசீம் முனீரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அண்ட் அசீம் முனீரை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, அசீம் முனீருக்கும் இன்னொரு பக்கம் பீப்புள் மத்தியில் பாப்புலராக இருக்கிற இம்ரான்கானுக்குமே வந்துட்டு டிஃபரன்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் லாஸ்ட் 2 இயர்ஸில் நடந்த ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இம்ரான்கானோட பார்ட்டியான பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் அப்படின்ற இந்த பார்ட்டிக்கும் அசீம் முனீருக்கும் அதிகமான டிஃபரன்சஸ் இருந்துச்சுன்றதை நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அசீம் முனீர் டெலிபரேட்டாகவே வந்துட்டு இம்ரான்கான் பார்ட்டியை வந்துட்டு பவரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தார். அண்ட் ரீசெண்ட் டைமில் பாகிஸ்தான் நடந்த எலெக்ஷனுமே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஆர்மி வந்துட்டு அதிகமாக இன்டர்ஃபரன்ஸ் பண்ணி அங்கே இருக்கிற எலெக்ஷன்ஸில் கிட்டத்தட்ட இம்ரான்கான் பார்ட்டியை வந்துட்டு காலி பண்ணுச்சு அப்படிங்கிறதான் இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இம்ரான்கானை டார்கெட் பண்ணது மட்டும் இல்லாமல் இம்ரான்கானை இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு ஜெயிலையும் இப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கி போட்டிருக்காங்க. அண்ட் பீப்புள் மத்தியில் இம்ரான்கானுக்கு ஒரு பக்கம் பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் இம்ரான்கானோட பாப்புலாரிட்டி ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அசீம் முனீருக்கு அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லை அப்படின்றதும் நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவன் இம்ரான்கானோட ஓன் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்துட்டு அவர் ஜெயிலில் இருக்கும்போது அவரை அசாசினேஷன் பண்ணப்பட்டுறலான்னு இம்ரான்கானே வந்துட்டு சொல்கிறாரு. அந்த அசாசினேஷனுக்கு யார் காரணமாக இருக்கலாம் அப்படின்னா பாகிஸ்தானோட ஜென்ரல் அசீம் முனீர் தான் காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இம்ரான்கானும் சொல்லியிருக்காரு.
ஸோ இப்போ இந்த ஃபேக்ட்ஸ் நம்ம ஏன் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, சிம்பிளாக ஃபைனலாக சொல்லணும்னா, பாகிஸ்தானில் அசீம் முனீருக்கு பெருசாக என்ன இல்லை அப்படின்னா, பாகிஸ்தான் மிலிட்ரி ஜெனரலுக்கு பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி இல்லை. ஸோ பீப்புள் மத்தியில் ஆர்மி ஜென்ரலுக்கு பாப்புலாரிட்டி இல்லை அப்படின்னா, ஆர்மி ஜென்ரல் என்ன பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட பாப்புலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அட்டாக் அகெயின்ஸ்ட் இந்தியா. அண்ட் திரும்ப எந்த ப்ராப்ளமை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவை கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் அந்த ஆர்மி ஜென்ரல் போன மாதிரி இருக்குது. அண்ட் ஆர்மி ஜென்ரலுக்கு அப்புறம் வேற என்ன நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படின்னா, பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்கிற 2 முக்கியமான டெவலப்மெண்ட். ஸோ இந்த 2 முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் பாகிஸ்தானில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் பலூச்சிஸ்தானில் நடக்கிற ஒரு டெரரிசம், இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ஆர் டெரரிசம்னு சொல்லுவோம், இல்லைன்னா பலூச்சிஸ்தானில் நடக்கிற ஒரு செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பலூச்சிஸ்தானில் இருக்கிற பீப்புள், பலூச்சிஸ்தான் அப்படின்றது பாகிஸ்தானோட லார்ஜஸ்ட் ப்ராவின்சஸ். இந்த பலூச்சிஸ்தானில் இருக்கிற பீப்புள் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட்டில் ரொம்ப வருஷமாக பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இன்வால்வ் ஆகிட்டு வராங்க. இந்த பலூச்சிஸ்தானை சேர்ந்தவங்க, இன்ஃபேக்ட் இந்த பிக்சர்லேயே நம்ம பார்க்க முடியுது, பலூச்சிஸ்தான் இஸ் நாட் பாகிஸ்தான், ஸ்டாப் மிலிட்ரி ஆப்ரேஷன் அண்ட் ஜீனோசைட் இன் பலூச்சிஸ்தான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மூவ்மெண்ட்ஸஸ் பலூச்சிஸ்தானில் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பலூச்சிஸ்தான் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகிறவங்க எஸ்பெஷலி மார்ச் மந்த் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை ஹைஜாக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 380 பேசஞ்சர்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைஜாக் பண்ணியிருக்காங்க இந்த பலூச் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகிறவங்க. ஸோ பாகிஸ்தானில் இது ஒரு பெரிய மேஜரான ஒரு விஷயமா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தானில் மட்டும் இல்லை, அதே மாதிரி தான் பலூச்சிஸ்தான் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட இன்னொரு ப்ராவின்சஸான ஈஸ்டர்ன் ப்ராவின்சஸான கைபர் பக்குன்த்வா அந்த பிளேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிடிபின்ற ஒரு ஃபோர்ஸஸ் இருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா தெக்ரிஹி தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ இவங்களுமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரீஜனில் பாகிஸ்தானோட இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக பெரிய லெவலில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பர்டிகுலர் டிடிபிங்கிற ஃபோர்ஸ். ஸோ சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானோட வெஸ்டர்ன் ரீஜன், ஒரு பக்கம் பாகிஸ்தானோட ஈஸ்டர்ன் ரீஜன். ஸோ பாகிஸ்தானில் இந்த ரீஜன்ஸில் ஆர்மிக்கு அகைன்ஸ்டாக நடக்கிற சில விஷயங்களை ஆர்மி ஜென்ரல் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ப்ரெஷரும் அவர் மேலே இருக்குது. ஸோ அப்போ அமீருக்கு அவருக்கு மேலே இருக்கிற ப்ரெஷரை ஒரு பக்கம் கம்மி பண்ணணும். அவர் மேலே இருக்கிற நெகட்டிவ் இமேஜஸ், பாகிஸ்தான் ஆர்மிக்கு மேலே இருக்கிற நெகட்டிவ் இமேஜஸ், இதை அவர் ஒரு பக்கம் என்ன பண்ணி ஆகணும்னா டைவர்ட் பண்ணி ஆகணும். ஒரு பக்கம் இம்ரான்கான் மூலமாக அவருக்கு இருக்கிற நெகட்டிவ் இமேஜஸ், இன்னொரு பக்கம் வித்தின் த பாகிஸ்தான் ஆர்மிலே அவருக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற ஒப்பீனியன்ஸ், இன்னொரு பக்கம் பலூச்சில் நடந்த சில ஈவெண்ட் ஆர்மியோட கிரெடிபிலிட்டியை பாகிஸ்தானில் கொஸ்டின் பண்ணியிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலேயும் பார்த்தீங்கன்னா டிடிபியும் ரெகுலராக அட்டாக் பண்ணுறது பாகிஸ்தானோட கிரெடிபிலிட்டி அண்ட் சாவர்னிட்டி அண்ட் பாகிஸ்தான் ஆர்மியோட ஸ்ட்ரென்த்தை கொஸ்டின் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் பாகிஸ்தான் இன்னொரு பக்கமும் ஹெவியாக எக்கனாமிக்கலாகவும் எப்படி இருக்காங்க அப்படின்னா வீக்கராக இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ளேஷன் ரேட்டே பார்த்தீங்கன்னா மோர் தென் 9.4% கிட்ட அவங்களோட இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அண்ட் பாகிஸ்தானோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 பில்லியன் தான் அவங்களோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸாக இருக்குது. இதை வச்சுட்டு அவங்க ஒரு 3 மந்த்ஸுக்கான இம்போர்ட்ஸை தான் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான் எக்ஸ்டர்னல் டெப்ட் பார்த்தீங்கன்னா 131 பில்லியனுக்கு மேலே பாகிஸ்தானுக்கு எக்ஸ்டர்னல் டெப்ட் இருக்குது. எஸ்பெஷலி ஃப்ரம் சைனா கிட்ட இருந்து அவங்க ஹெவியாக லோன் வாங்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ சிம்பிளி புட், பாகிஸ்தானோட எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனும் சரியில்லை, பாகிஸ்தானில் பெரிய லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ஸும் இல்லை, இன்ஃப்ளேஷன்ஸும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே பீப்புளுக்கு கவர்மெண்ட் மேலே, ஆர்மி மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், பாகிஸ்தான் இன்ஃப்ளேஷன் இஸ் 4th highest in the worldன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டியில் ஒரு பக்கம் எக்கனாமிக்கல் கொலாப்ஸ், ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஃபேக்டர்ஸ், ஒரு பக்கம் இன்டர்னல் கிரைசிஸ், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பாகிஸ்தான் என்ன பிலீவ் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானை சேர்ந்த சில முக்கியமான ஏஜென்சிஸஸ் என்ன பிலீவ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எஸ்பெஷலி பாகிஸ்தானோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கிற ஆர்மி இந்த விஷயங்கள்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இன்டகிரேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான அட்டாக்காக இந்த பெஹல்காம் அட்டாக்கை அவங்க இந்த ஒரு டைமில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காசஸாக நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்குது.
ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி, அவங்க நினச்ச மாதிரி பெஹல்காமில் இந்த அட்டாக்கை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு இது மூலமாக தெரிய வருது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பெஹல்காமில் நடந்த இந்த அட்டாக்குக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பெஹல்காம் அட்டாக்குக்கு அப்புறம் இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் என்ன, இந்தியா எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, அண்ட் இந்தியாவோட ரெஸ்பான்ஸ்க்கு குளோபல் லெவலில் வந்து எந்த மாதிரி சப்போர்ட் வந்துச்சு, அண்ட் இனிமேல் இது ஒரு வாராக மாறப்போகுதா, இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி போக போகுதுன்றதை பற்றியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இதோட நம்ம வந்துட்டு வைண்ட் அப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூட்டி இருக்கும், அதையும் வந்து பாருங்கள். தேங்க்ஸ்.